அனைவருக்கும் வணக்கம். 78 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி அமாவாசை எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடக ராசிக்காரர்களின் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா, ராசியில் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு, அயன சயனஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் என கிரகநிலை அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் வாக்குவன்மையால் நன்மைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடிப்பீங்க. மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவீங்க. சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம். எதிர்ப்புகள் விலகும், காரிய தடைகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சுணக்குகள் நிலை மாறக்கூடியதாக இருக்கு. தடைப்பட்டிருந்த வீடு கட்டும் பணிகள் நிறைவடையும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளால் பெருமை சேரும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்கு நிலை மாறும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில் உங்களுக்கு வேகம் பிடிக்கக்கூடியதாக இருக்கு. உத்தியோகர்கள் வேலைப்பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறன்பட செய்து முடிப்பீங்க. பண வரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கு. எதிர்பார்த்த உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை நீங்கள் செய்வீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால் வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீங்க. பரிகாரமாக நீங்கள் அம்மன் வழிபட உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கும். எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீடு மனை ஆகியவை வாங்கக்கூடிய யோகம். பூரண சைன சுகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பங்குச்சந்தை விவகாரங்களில் ஆலோசித்து இறங்குவது நல்லது. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. துன்பங்கள் தீர்கிறேன் பேர்வழி என்றும் கொதிக்கும் சட்டியில் இருந்து தப்பிக்க கொழுந்து விட்டு எரியும் தீயில நீங்க குதித்து விடாதீங்க. தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்களை நிறைவேற்றும். வீட்டில் மனைவியுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். பக்தி கதைகள் கேட்டால் சாதுக்கள் தரிசனத்தில் மன அமைதி பெறக்கூடியதாக இருக்கு. தொழில் துறையில் அரசால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி கதைகள் கேட்டல் சாதுக்கள் தரிசனத்தால் மன அமைதி பெறும். காணாமல் போன பொருட்கள் சேதாரமின்றி கைக்கு வந்து சேரும். சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படலாம். தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும். சிலருக்கு நல்ல குரு வாய்ப்புக்கு பெற்ற ஆன்மீக வழியில் அறிவுத்திறனை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கு. வேலைகளில் புதிய சாதனைகளை படிப்பீங்க. உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. பெரியவர்களின் ஆசையும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு விளையாட்டு, தொலைக்காட்சி, கைபேசி ஆகியவற்றால் ஏற்படும் கவனச்சிதறல் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையக்கூடியதாக இருக்கு. எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தந்தரக்கூடியதாக தான் இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பணம் என்னும் மழைப்பொழிவு போதுமானதாக அளவு விட இருக்கும். இதன் காரணமாக வீடு மனை ஆகியவை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். உயர் வாகன வசதிகள், கல்விகள் கிடைக்கக்கூடிய பூரண சயன யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்கு. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும். நல்லோர் சேர்க்கையால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். பந்துகள் வருகையால் உற்சாகம் பெருகக்கூடியதாக இருக்கு. அரசு பணியாளர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய பதவி பொறுப்பும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேறும். வீட்டில் மனைவியிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அரிய செயல்களை புரிந்து மக்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க.
சந்திரன் சிறப்பான முறையில் பயணிக்கின்றாரு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அமோக லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க ஒப்பந்தங்களை அணுகாமல் நீங்கள் பெருகுவீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் 1ஆம் இடத்துல இருப்பதால் தொழிலுக்கு இருந்த அரசாங்க சிக்கல்களை முறைப்படி நீங்கள் தீர்ப்பீங்க. குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் இடையூறு இல்லாமல் நடந்தேறும். புதிய தொழில் தொடங்குவீங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. 2 மனங்கள் கலந்த காதலில் உங்களுக்கு திளைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. திருமண மேடையிலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாக சொல்லப்படுது. அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசிக்காரர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்த ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில நட்சத்திரத்தில் அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்கு. 12 ராசிகளில் 2வது ராசியாக இருக்கு. பஞ்சபூதங்களில் கடக ராசி நீர் தத்துவத்தை குறிக்கும் ராசி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெண் ராசி. இது நண்டு போன்ற அமைப்பை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு. பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் மேலிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். நடுத்தரம் உயரம் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கு இவர்கள் ஒரு அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய அன்பான பேச்சினாலும் நிர்வாகத்திறனாலும் அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவாங்க. இவர்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்க செய்யக்கூடியவர்கள். இவர்களின் ராசிநாதனான சந்திரன் மனோகாரகனாக சொல்லப்படுது. ஒருவரின் மனதை சந்திரன் தான் ஆட்டி வைக்கின்றார் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வெகு விரைவில் மற்றவர்களின் மனதில் இடம் பிடித்து விடக்கூடியவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீவிரமாக ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பின் துயரம் இல்லை என்று சொல்லிற்கேற்ப நண்டுபிடி போட்டு காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடியவர்கள். இவர்களிடத்தில் கற்பனை திறன் மிகுந்து காணப்படும். இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிய முடியாது. தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்யக்கூடியவர்கள். இதனால் அடிக்கடி ஏமாந்து போவார்கள். கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உடையவர்கள் என்பதால் இவர்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கு இவர்கள் ஆளாகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவர்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் விடமாட்டாங்க. இவர்களின் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் இவர்களுக்கு கட்டக்காரராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்பக்கூடியவர்கள். 6ஆம் இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது இவர்களுக்கு நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் சுகபோகமாக வாழ்வதையே விரும்புபவர்கள். எல்லா விதத்திலும் மனதை சம்பாதிக்கக்கூடிய திறமையை பெற்றிருக்கக்கூடியவர்கள். கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது. இவர் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்பி வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருப்பது நல்லது. இவர்கள் ஆடம்பர செலவாளியாக இருப்பதால் தேவைக்கேற்ப பண வரவு இருந்தாலும் சேமிப்பு என்பது அறவே இவர்களிடம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இவர்களின் சொத்துக்களை பொறுத்தவரை அது மனைவி என்பதும் பிள்ளைகள் பெயரில் இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இவர்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.